நம்ம இன்னைக்கு சிறுதானியத்தை வச்சு சூப்பரான ஒரு தயிர் சாதம் பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்களுக்கு, வெள்ளை சாதம் வேணான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் அளவு குதிரைவாளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு, கிண்ணம், டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க அளக்கிறதுக்கு. ஆனால் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பே அளவுக்கு வச்சுக்கோங்க, தண்ணியோடைய அளவுக்கும். இப்போ நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிக்கணும். குறைஞ்சது ஒரு 4-5 டைமாவது நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கலே தெரியும் தண்ணியே எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு. நான் ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். திரும்பவும் இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் இதை நம்ம ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எந்த கப்பில் குதிரைவாளி அளந்தமோ அதே கப்பில் 2 கப்பு அளவு தண்ணி. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாதம் வேகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக குழன்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப்போ இல்லை 1 கப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம 4 மணி நேரம் ஊற வைக்கிறனால 1 கப்பு குதிரைவாளிக்கு 2 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் திருப்பியும் லாஸ்ட்டாக ஊற வைக்கிற தண்ணி ஊற்றினேன் இல்லையா, அந்த தண்ணியுமே நான் கீழே வடிச்சிட்டேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்ச குதிரைவாளியை சேர்த்துடலாம். நீங்கள் இதுவே ஊற வைக்காமல் உடனே வைக்கணும் அப்படின்னா 1 கப்புக்கு குறைஞ்சது 4-5 கப்பு தண்ணியாவது ஊற்றணும். உங்களுக்கு வேக வைக்கிற டைமும் மாறுபடும். இப்போ கேஸை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், கீழே எதுவுமே ஒட்டாது, கரெக்டாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா 4 மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, அதனால். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா திருப்பியும் இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது இன்னமுமே கொஞ்சம் உப்பி நல்லா மலர்ந்து வரும் நம்மளுக்கு. நம்ம தம்மிலலாம் வைப்போம் இல்லையா, சாதம் அமர்ந்ததுக்கப்புறம் அப்படியே தம்மில் விட்டுருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இது நல்லாவே கொஞ்சம் உப்பி மலர்ந்துருக்கும். நீங்கள் நேரில் பார்க்கையில் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மசியுதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது தண்ணி. இன்னமுமே உங்களுக்கு குழன்னு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கே நம்மளுக்கு சூப்பராக நல்லா மசிக்க வருது. கீழே எதுவுமே ஒட்டலை, கரெக்டாக வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு. இது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஊற வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஊற வைக்கலைன்னா உங்களுடைய தண்ணியோடைய அளவும் மாறுபடும், வேக வைக்கிற டைமிங்கும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ தயிர் சாதங்கிறதுனால ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நான் வேக வைக்கல எந்த விதமான உப்பும் சேர்க்கலை. அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மசிச்சிடுங்க. சூப்பரான நம்மளுடைய குதிரைவாளி தயிர் சாதம் கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பெருசாலாம் வித்தியாசம் தெரியாது. வெள்ளை சாதத்தில் தயிர் சாதத்துக்கும் இதோடைய தயிர் சாதத்துக்கும் கலர் மட்டும் வேணால் கொஞ்சம் டிம்மாக இருக்குமே தவிர மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிருக்கேன். அதையும் நம்ம தயிர் சாதத்து கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் அன்றைக்கி கொஞ்சம் மாதுளம் பழம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் சேர்த்து சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன் இருந்ததுனால. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான குதிரைவாளி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கூடவே நான் கொஞ்சம் மாம்பழமும் இது பலாக்கட்டையோடைய பெரட்டலும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய குதிரைவாளி தயிர் சாதம்.